விஷ்ணுவை நோக்கி தவம் செய்து அவரது மனைவியே தனக்கு மனைவியாக வரும்படி வரமாக பெற்ற ஏழையை பற்றி தெரியுமா? யமுனை ஆற்றின் கரையில் இருக்கும் ஒரு சிறிய கிராமத்தில் அபிவிர் என்ற ஒரு குயவன் வாழ்ந்து வந்தான். அவனது மனைவி அவனது வருமானம் குடும்ப செலவுக்கு பத்தாததால் அவனை தினமும் கடுமையான வார்த்தைகளால் துன்புறுத்தி வந்தாள். அப்போது ஒரு நாள் தன்னிடம் பானை வாங்க வந்த ஒருவர் தனக்கு மாடு ஒன்று இருப்பதாக கூறி அதை கவனிக்க ஆள் இல்லை என கூறுகிறார். அதை சரியாக கவனித்து அதற்கு புல் மற்றும் தண்ணீர் வைத்தால் அபிவிர் குடும்பத்திற்கு வேண்டிய தானியங்களை தருவதாக கூறுகிறார். ஆனால் அபிவிற்கோ பானை வணைவதை தவிர வேறு எந்த வேலையும் தெரியாது. ஆனால் அவனின் மனைவியின் வற்புறுத்தலால் தான் அவனும் அங்கு செல்கிறான். மாட்டுக்கு தண்ணீர் வைக்கிறான். அந்த மாடு அபிவிரை எட்டி மிதித்து விட்டது. வீட்டிற்கு சென்றால் மனைவியின் தொல்லை, வந்த வேலையும் தனக்கு அமையாததால் மனம் வருந்திய அபிவிர் ஒரு மர நிழலில் படுத்திருந்தான். அப்போது வானத்தில் அவன் கண்ட காட்சி மெய்சிலிருக்க வைத்தது. வானில் அப்போது செல்வங்களின் அதிபதி குபேரர் தனது புஷ்பரக வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார். இதை பார்த்த அபிவிற்கு தாமும் செல்வந்தனானால் தனது அனைத்து குழப்பமும் தீர்ந்து போவதாக எண்ணினான். குபேரர் செல்வங்களின் அதிபதி என்றாலும் அவரும் அவரது வாழ்வுக்கு மகாலட்சுமியை தானே சார்ந்திருக்கிறார். மகாலட்சுமியின் அருள் இருப்பதால் தான் குபேரர் செல்வங்களின் அதிபதியாக உள்ளார். அப்போது தாம் அந்த மகாலட்சுமியையே வரமாக பெற்றால் மட்டுமே யாரையும் சார்ந்து இல்லாமல் முழுமையாக ஐஸ்வர்யத்தை பெற முடியும் என்ற முடிவுக்கு வந்தான் அபிவிர். அடுத்த நாள் காலை வேளை தவக்கோலம் பூண்டு மகாவிஷ்ணுவை நோக்கி தவம் இருந்தான். அவனது கடுமையான தவத்தினால் மனம் குளிர்ந்த மகாவிஷ்ணு அவனுக்கு காட்சி கொடுத்தார். அவனது வரத்தை அருளுகிறார். ஆனால் மகாலட்சுமி விஷ்ணுவின் தர்ம பத்தினி. அதே போல விஷ்ணு கொடுத்த வரத்தையும் நிறைவேற்ற வேண்டும். இரண்டுக்கும் தீர்வாக துவாபர யுகத்தில் மகாலட்சுமியை ராதையாகவும் ருக்மணியாகவும் இரண்டு பிறவிகள் எடுத்து வெவ்வேறு சூழலில் வாழ்ந்து வந்தனர். கிருஷ்ணர் ராதையை மனதார காதலித்தாலும் ராதையை திருமணம் செய்து கொள்ள மாட்டார். காரணம் அபிவிற்கு கொடுத்த வரம். எனவே ராதையை துவாபர யுகத்தில் அயனாக பிறந்த அபிவிற்கும் ராதைக்கும் திருமணம் நடக்கிறது. அதன் பிறகு கிருஷ்ணர் ருக்மணியை திருமணம் செய்து கொள்கிறார். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க எங்க ஆன்மீக அத்தியாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.